நியூஸ்லயும் நானே கேக்குறேன், இது லாக்அப் டெத், அது என்னது? லாக்அப் ஹராஸ்மெண்ட் கிடையாதா? டார்ச்சர். லாக்அப் டார்ச்சர் கிடையாதா? இதை நீங்க அப்படித்தானே நியூஸ் சொல்லியிருக்கணும். நியாயமான ஊடகங்கள் அப்படித்தானங்க சொல்லியிருக்கணும். சொன்னீங்களா? எல்லாருக்கும் கையில ரத்தக்கரை, எல்லார் கையிலயும் ரத்தக்கரை. நீ எவ்வளவு கழுவுனாலும் பாவம். இந்த பாவங்களுக்கு வந்து இங்க இந்த உலகத்துல வேணா நீ தப்பிச்சுக்கிட்டு இருக்கலாம் ராஜா. ஆண்டவன் இருக்க உலகத்துல நீ இந்த பாவத்துக்கு நீயும் ஒரு குற்றவாளி தான். தப்புன்னு சொல்றதுக்கு தைரியத்தை வளர்த்துக்கோ. இல்லைன்னா இது தொடர்கதை தான். இது சரி செய்யவே முடியாது உங்களால. நம்மளுடைய உயிர் அவ்வளவு மலிவு அவர்களுக்கு. இப்ப இந்த பையன் வந்து ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த பையன், இந்த ஆகாஷ்ங்கிற பையன். இப்ப நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க, இது வந்து இந்த வழக்கா, அதாவது டிஸ்கிரிமினேஷன் கேஸும் இதுல ஆட் பண்ணிருக்கேன். ஏன்னா அந்த வெறுப்பாக நடந்து கொண்டவர்களுக்குள்ள சாதிய வன்மமும் ஒரு காரணமாக இருக்கலாம்னு கோர்ட்டு சந்தேகிக்குது. அதன் அடிப்படையில இவங்க மேல டிஸ்கிரிமினேஷன் வழக்கையும் சேர்த்து போட சொல்லியிருக்காங்க. சாதிய ரீதியான டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு போட்டு. சரி போடட்டும், வழக்கு போடட்டும், பாப்போம். எனக்கு இல்ல, எனக்கு தெரியும். ஐ நோ வாட் வில் ஹேப்பன் அப்படிங்கிறது எனக்கு நன்றாக தெரியும். எத்தனை ஆண்டுகளாக இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், எத்தனை கேசஸ்ல இதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு ஞாபக சக்தி குறைவு, மக்களுக்கு ஞாபக சக்தி குறைவு. அதனால நம்ம மறந்து போயிடுவோம். நம்ம குடும்பத்துல நடக்கும்போது தான் நமக்கு அந்த வலியும் வேதனையும் இருக்கும். அடுத்த குடும்பத்தில் நடக்கும்போது நம்ம மறந்து தான் போவோம். ஸோ ஆகாஷ் அவருடைய உயிரிழப்பு தான். அதுக்காக யாரும் பெரிதாக கவலை கொள்வார்கள்னு நினைக்காதீங்க. கடந்து போயிடுவாங்க. இப்ப ஒரு லாக்அப் டெத்துக்கு நம்ம கவலைப்படுறதா இருந்தா இது எத்தனாவது லாக்அப் டெத்து? எனக்கு தெரிஞ்சு 26 27 இது தமிழ்நாட்டுல. எந்த ஆட்சியில? இந்த ஆட்சியில 4.5 வருஷத்துல. இந்த 4.5 வருஷத்துல. அதுக்கு முன்னாடி இருக்க கணக்கு, அது ஏடிஎம்கே கணக்கு எல்லாத்தையும் சேர்த்துலன்னா இங்க லிஸ்ட் எங்கேயோ போயிடும். இந்த திமுக ஆட்சியில மட்டுமே கிட்டத்தட்ட 26 27 இது லாக்அப் டெத். அத்தனை பேர் செத்துருக்காங்க போலீஸ் கஸ்டடியில, காவல்துறை கஸ்டடியில. பேர் காவல்துறை. மக்களை பாதுகாப்பவர்கள் அவர்கள். மக்கள் வந்து தனக்கு ஒரு பிரச்சனைனா அவங்க கிட்ட தான் முதல்ல போய் சொல்லணும். அவங்க இடத்துலயே கொலைகள். என்ன வேற என்ன சொல்றது?